டைட்டானிக் கப்பல் மூழ்கடிக்கப்பட்டது ஒரு விபத்து கிடையாது, திட்டமிட்ட சதி. உலகத்துல இருக்கக்கூடிய முக்கியமான கோடீஸ்வரர்களை இந்த பிரஸ்டீஜியஸ் கப்பலான டைட்டானிக்ல பயணிக்க வச்சு அவங்கள போட்டும் தள்ளுறாங்க. அண்ட் இதெல்லாம் யார் பண்ணான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஷாக் ஆயிடுவீங்க. இது உங்கள் இலுமினாட்டி சீரிஸ் எபிசோட் 12. ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்க பாத்துருங்க. 1840 ஜெர்மனில ஜான் ஜேக்கப் ஆஸ்டர் பிறக்கிறாரு. லேட்டர் ஆன் அமெரிக்காக்கு இமிகிரேட் ஆகுறாரு. ஃபர் பிசினஸ் பண்ற இவரு சைனால இருந்து ஓபிஎம் அதாவது கஞ்சா ட்ரேட் பண்றதன் மூலியமா இந்த மாடர்ன் வேர்ல்ட் ஹிஸ்டரியோட ஃபர்ஸ்ட் மல்டி மில்லியனரா உருவெடுக்கிறாரு. ஆஸ்டர் கூட சேர்ந்து ஒரு சில முக்கிய புள்ளிகள் பெடரல் ரிசர்வ் பேங்க் வரத தீவிரமா எதிர்த்தாங்க. மறுபக்கம் ஜேபி மார்கன் அதாவது டைட்டானிக் கப்பலோட ஓனர் இந்த பெடரல் ரிசர்வ் பேங்க் வரதன் மூலியமா அமெரிக்காவை பினான்சியலா கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்லிட்டு முழு மூச்சா போராடிட்டு இருக்காரு. இதன் மூலியமா தன்னோட கப்பல்லையே இந்த ஆஸ்டர் கூட்டத்தை பயணிக்க வச்சு போட்டும் தள்ளுறாரு. இது வரைக்கும் இந்த கதை புரிஞ்சதுன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு டவுட் வரும். தன்னோட கப்பல்லே ஜேபி மார்கன் தன்னோட எதிரிகளை பயணிக்க வச்சு முழுகடிக்கிறதுல அவருக்கு தானே நஷ்டம் நீங்க நினைக்கலாம். ஆனா அங்கதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு. ஜேபி மார்கனுக்கு டைட்டானிக் மாதிரியே ஒலிம்பிக்னு இன்னொரு கப்பல் இருக்கு. பட் ஆனா அந்த கப்பல் ஆல்ரெடி டேமேஜ்டு. அந்த டேமேஜ்டுக்கான இன்சூரன்ஸுமே அவரால் கிளைம் பண்ண முடியல. சோ ஜேபி மார்கன் என்ன பண்றாருன்னா டைட்டானிக் மாதிரியே டிட்டோவா இந்த ஒலிம்பிக் கப்பல்ல மாத்துறாரு. அண்ட் இந்த பணக்கார கூட்டத்தோட எத்தனையோ கணக்கான மக்கள் ஒரு பொய்யான டைட்டானிக் கப்பல்ல பயணிச்சிருக்காங்க. அண்ட் லேட்டர் ஆன் திட்டமிட்டபடி கப்பலும் முழுகப்படுது. அண்ட் $5 மில்லியன் அதாவது இன்னைக்கு மதிப்பீட்டுல பலாயிரம் கோடி கணக்கான இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை கிளைமும் பண்றாரு. என்னதான் இது ஒரு அன்வெரிஃபைட் ஃபேக்டா இருந்தாலும் 100 வருஷத்துக்கு மேல மக்கள் இதை நம்பிட்டு இருக்காங்க. ரெண்டு மிகப்பெரிய பணக்கார கூட்டத்துக்கு நடுவுல நடக்கிற சண்டையில எத்தனையோ அப்பாவி மக்கள் இறந்து போயிருக்காங்க. உங்க கருத்து என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த இலுமினாட்டி சீரிஸோட ஃபைனல் ஃபேமிலி ஆனா ஃபைனல் கிடையாது, அவங்கள பத்தி அடுத்த வீடியோல சொல்ல போறேன். தேங்க்யூ.